உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னை வேப்பேரியில் காவல்துறை ஆணையாளர் அருணுக்கு கருப்பு கொடி காட்டிய காங்கிரஸ் பிரமுகரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காங்கிரஸ் நிர்வாகி அப்ரோஸ் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அருணுக்கு கருப்பு கொடி காட்டுவதாக அவருடைய கார்ல இருந்து ஒரு ஃபேஸ்புக் லைவ் அதை பதிவு செய்து கொண்டே அவர் கார் ஓட்டி வந்ததுனால மிகவும் அந்த சாலை மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. வேப்பூரில் உள்ள அவருடைய வீட்டுக்கு அருகே தெருவில் சாலை வசதி சரியாக இல்லை என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இது குறித்து காவல்துறை அதிகாரிடம் புகார் அளித்தும் அந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் காரணமாக தனது தெருவில் நடக்கக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது காவல்துறைக்கு நான் புகார் கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த புகார் வேற யாரிடம் நான் கொடுப்பது? நான் எல்லாரிடம் கொடுத்து விட்டேன். கடைசியாக காவல்துறையிடம் இந்த புகாரை கொடுக்கிறேன். ஆனால் அவர்களும் நடவடிக்கை எடுக்கல. அதன் காரணமாக நான் வேறு வழியின்றி நான் காவல் ஆணையர் வரும்போது கருப்பு கொடி காட்டுவதாக அவருடைய ஃபேஸ்புக் லைவ்ல அவர் தெரிவித்திருந்தார். சென்னை காவல் ஆணையர் அருண் அவருடைய அலுவலகத்துக்கு வரும்போதோ அல்லது அவருடைய அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் போதோ அவருக்கு தான் கருப்பு கொடி காட்டுவதாக அவர் அந்த ஃபேஸ்புக் லைவ்ல தெரிவித்ததை அடுத்து உடனடியாக போலீசார் அவர் எந்த கார்ல வந்தாரோ அந்த காரை நிறுத்திவிட்டு அதன் பிறகு அந்த அப்ரோஸ் என்பவரை போலீசார் உடனடியாக அந்த கார்ல இருந்து அப்புறப்படுத்தி அதன் பிறகு காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அவரை காவல் நிலையம் அழைத்து சென்ற வேப்பேரி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ய இருக்கிறார்கள். அவரை வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாக அவரை அவருடைய கார்ல இருந்து அவரை அழைத்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அதன் பிறகு அவருடைய செல்போனும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த போலீஸ் வாகனத்தை ஏற்றி அவரை தற்போது காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது காவல்துறை அதிகாரிடம் புகார் அளித்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் தற்போது அவர் இந்த ஃபேஸ்புக் லைவுக்கு வந்ததாகவும் சென்னை காவல் ஆணையர் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு வரும்போது அல்லது அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்லும் போது அவர் கருப்பு கொடி காட்டுவதாக அவர் தெரிவித்ததை அடுத்துதான் இந்த மாதிரியான நடவடிக்கையில காவல்துறை இறங்கியிருப்பதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.